அனைவருக்கும் வணக்கம். நீங்க பிரீமியம் கண்டர் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட்டிங் டைரக்ஷன் பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறது இல்லைங்க, எல்லா ஸ்ட்ரைக்லையுமே கொடுக்க முடியும். இது சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ நம்ம தினமும் கொடுக்குறோம். இதை வைத்தெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. யார் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல கொடுக்குறதை நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. சரி, ரீட்டைல் ட்ரேடர் நேற்று மார்க்கெட்ல ஒரு 2 லட்சம் கான்ட்ராக்ட் செல் பண்ணியிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க பையில இருந்து. ப்ரோ ட்ரேடர் நேற்று 1,28,000 பை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நேற்று முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது, முடிந்த டேட்டா. லைவ்ல மாறிடலாம், ஓகேங்களா? இதுல சேஞ்சஸ் நடக்க தான் மார்க்கெட் அப்சைட் போகும். இங்க சேஞ்சஸ் நடக்கலன்னா இங்க வந்து செல்லுக்கு, இவங்க ரீட்டைல் ட்ரேடர் செல்லுக்கு மாற பைலேயே தான் இருக்கும் மார்க்கெட்டு. அதே இவங்க பை பண்ணானா மார்க்கெட் செல்லுக்கு ஆரம்பிக்கும், ஓகேங்களா? இது ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் தான், இதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மேக்ஸ் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட சென்செக்ஸ் வேல்யூ எடுக்காம விட்டுங்க. எல்லாமே நம்ம இண்டெக்ஸ் அத்தனையுமே நம்ம பயன்படுத்தலாம். நம்ம மேக்ஸை ஸ்டாக் ஆப்ஷனும் இருக்கு. இதுதானே நம்ம அதெல்லாம் எடுத்து போறதுக்கு டைம் கிடையாது, கால்குலேட் பண்ணி எடுத்து போறதுக்கு. சென்செக்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட் 0 to 0 கால் பண்றவங்க அந்த 5 ரூல் மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அந்த 5 ரூல் தான் அதுக்கான இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 23,800 கால் 208 208 ரூபாய், 208 rupees 208. இங்க இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா, இங்க இருக்குது, இங்க போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் இறங்குவதற்கு, நிஃப்டி இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே அது சப்போர்ட்டா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 208 இருக்கும்போது டிசிஷன் எடுங்க, இல்லையா இக்னோர் பண்ணிடுங்க. யூடியூப் பார்க்குறவங்க ஸ்டூடெண்டா அவங்களுக்கு தெரியும், அவங்க எங்க வந்தாலும் வேல்யூ இருக்கு எடுத்துப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த 208 இருந்து கீழே வந்தாலும் ஒரு விலையில திரும்பி ஆகணும், 6வது டைரக்ஷன் திரும்பணும். அதே 208 மேல போனாலும் ஒரு வேலை திரும்பணும், 6வது டைரக்ஷன் கண்டினியூ ஆகும். அப்போ 208ங்கிறது தான் டிசிஷன் மேக்கரா அந்த இடத்துல இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் சொல்றோம். நம்ம 800 பதிலாக 900 கொடுக்கலாம், 800 புட்ல கொடுக்கலாம், எது ஸ்ட்ரைக் அதுக்கான வேல்யூஸ் மாறும், மேக்ஸ் வேல்யூ, அவ்வளவுதான். நம்ம போய் லைவ்ல போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாரு, பிரைஸ் ஆக்ஷனை பாரு, பேட்டர்ன் இங்க அந்த கான்செப்ட் கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸ், என்ட்ரி எங்க எடுக்கணும், எங்க என்ட்ரி எக்ஸிட் ஆகணும், என்ன ஸ்டாப் லாஸ், டார்கெட் என்ன, எல்லாமே நம்ம பிஃபோர் கால்குலேஷன். லைவ்ல அது எங்க இருக்குன்றது, எந்த இடத்துல அது பைங்கிறத மட்டும்தான் நமக்கு பார்க்க வேண்டியது லைவ்ல, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாங்க.